பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுகளாகட்டும் இல்லைன்னா வளரும் நாடுகளாகட்டும் விண்வெளித்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி பெரும்பாலான நாடுகள் அதனுடைய கவனத்தை நிலாவோட பக்கம் திருப்பி இருக்கு. 2026 நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்புகிற திட்டத்தில் இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நிலாவை பற்றின ஒரு விஷயம் இன்றைக்கி உலக நாடுகளை எல்லாத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு வணக்கங்கள். எல்லாரோன்னு சொல்லப்படுற நாசாவுடைய லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய கேமரா நமக்கு நிலாவை பற்றின ஒரு சவாலான நிகழ்வை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நம்ம நிலா படிப்படியாக சுருங்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பவே முடியல, ஆனால் நம்பிதாங்க ஆகணும். நிலாவுடைய உட்புறம் குளிர்ச்சி அடைகிறதுடைய விளைவு தான் இந்த சுருக்கம். நிலாவில் ஏற்பட்ட இந்த சுருக்கத்துக்கு அறிவியல் உலகத்தில் த்ரஸ்ட் ஃபால்ட்னு பேர். இந்த த்ரஸ்ட் ஃபால்ட் நிலாவுடைய நிலப்பரப்புகளில் நிறைய மாற்றங்களை உட்படுத்தும். நிலா குளிர்ச்சி அடைகிறப்போ அதனுடைய மேற்பரப்பு சுருங்குவதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய மேலடுக்கு அதாவது க்ரஸ்ட்டும் பிரேக் ஆகும். அதாவது அங்கே இருக்க பெரிய பெரிய பாறைகள் ரெண்டாக உடையும். உடையிறப்போ ஒன்றோட ஒன்று உரசி ஏதோ ஒன்று மேலே தள்ளப்படும். அப்போ என்னாகும்னா நிறைய செங்குத்தான பாறைகள், சில மீட்டர் அளவுக்கு உயரமான பாறைகள் உருவாகும். இதை நம்ம ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். இதனோட விளைவாக நில அதிர்வுகள் நிறைய ஏற்படும். அப்படி உருவாகிற நில அதிர்வுகள் ரிக்டர் அளவுகோலில் 5 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய கேமரா நிலவுடைய மேற்பரப்பில் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஃபால்ட்டை நிறைய கண்டுபிடிச்சிருக்கு. இவ்வளோ நாளாக நிலா புவியியல் ரீதியாக இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னு தான் உலகமே நம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கிடச்சிருக்க இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் நிலா புவியியல் ரீதியாக ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னா, கண்டிப்பாக இது நிலாவுக்கு மேற்கொள்ளப்படுற பயணங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நிலாவுடைய சர்ஃபேஸ் ஸ்டேபிளாக இல்லாமல் பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் நிலா அதனுடைய சுற்றளவுலேருந்து 150 அடி குறைஞ்சிருக்கு. அதனால் நிலாவில் ஏற்படுற இந்த அதிர்வுகளை புரிஞ்சு கொள்வது விஞ்ஞான காரணங்களுக்காக மட்டும் இல்லாமல் எதிர்கால நிலவுக்கான பயணங்கள் மற்றும் லூனார் பேஸ்க்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் முக்கியமானதாகவும் இருக்கும். நிலாவில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் அதனுடைய இன்டீரியரை பற்றி மட்டும் நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பூமி உட்பட மற்ற வேற்று கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நிலா இப்போ சுருங்குறதால பூமியில் இருக்க நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா, நிலாவுடைய மாஸ் அதாவது அதனுடைய நிறை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மேற்பரப்பு சுருங்கி ஒரு நாளைக்கு உலர்ந்து போன திராட்சை மாதிரி நிலா நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்க போகுது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.